என்ன நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு தெரிஞ்சிடும். ராலன்ஸ் எல்லாம் நீங்க வந்துட்டு தவறா பேசுறீங்களே, எனக்கு எனக்கெல்லாம் அவ்வளோ பத்திக்கிட்டு வந்துச்சுங்க. இப்போ நீங்கள் லாரன்ஸ் இருக்காப்ல எப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் அதெல்லாம் பிஸ்னஸில் போகும்போது அந்த மனுஷன் எத்தனை ஏழை குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சை பண்ணவர் தெரியுமா? அவரை போய் தப்பு சொல்றீங்களே, எல்லாம் மனுஷனே கிடையாதுயா, எல்லாம் மனுஷனே கிடையாது. ராலன்ஸ் எப்படி மாட்டுவான்னு சொல்லிட்டு கமாண்ட்ல ஒருத்தன் அவனுக்கு கீழே கேள்வி கேட்கறாங்க. எனக்கு எவ்வளவு வேதனையா இருந்தது தெரியுமா? ஊனமற்ற குழந்தைங்களை உட்கார வைத்து சோறு போடுறது எவ்வளவு சிரமம் தெரியுமா? ஒரு ஊனமுற்ற குழந்தைய பெத்து வளர்க்குற தாய் தகப்பனுக்கு தெரியும் அதனுடைய வேதனை என்னன்னு. எத்தனை குழந்தைகளை அவர் வளர்க்குறாரு. மஸ்தானான்னு சன் டிவியில் ஒரு ஷோ ஓடிச்சு. அந்த ஷோலலாம் அந்த பசங்களை கூட்டிட்டு வந்து டான்ஸ் ஆட வச்சு அதை வச்சு மக்கள் கிட்ட உதவி கேட்டாரு. மக்கள் உதவி செஞ்சாங்க. உண்மையிலே சொல்றேன், அந்த மனுஷன் ரொம்ப நல்லவருங்க. முதலமைச்சராக ஐயா கருணாநிதி அவர்கள் வந்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருக்காரு. அவர்கிட்ட நேரடியாக ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யணும்னு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அவருக்கு உதவி செய்தார். அதன் அடிப்படையில் பல ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது, இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்ப எப்படிங்க இப்படி பேச தோணுது உங்களுக்கு? உதவக்கூடிய எல்லோருக்குமே தன்னை மற்றவர்கள் பாராட்டுறது மிகவும் பிடிக்கும். அது மாபெரும் ஒரு பரிசு. என்னிடத்திலிருந்து நான் சொல்றேன். அது அவங்களுக்கு தேவைன்னு எதிர்பார்க்கறாங்க, அவங்க செய்யறாங்க. உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை? உங்களால அவங்க அளவுக்கு இல்ல, ஒரு துளி அளவுக்கு உதவ முடியுதா? முடியாதே. உண்மையிலேயே